நீதிபதிகள் எல்லாம் திமுகவின் கைக்கூலி ஆகிவிட்டார்களா? பெரும் சந்தேகத்தை எழுப்பிய பாஜக புள்ளிகள். ஜனாதிபதி பிரதமருக்கு பறந்த அதிர்ச்சி கடிதம். வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக திமுகவுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இடையே ஏதோ ஒரு நெருக்கமான உறவு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் தொடரப்படும் வழக்குகள் அவர்களுக்கு எதிராகவே திரும்பும் நிலையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றதும் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பளித்து விடுகிறார்கள். அது டாஸ்மாகில் ஊழல் செய்த விவகாரமாக இருந்தாலும் கூட திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை தான் சொல்கிறார்கள். இதுபோல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 10 மசோதாக்களை ஆளுநர் ரவி கிடப்பில் போட்ட விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு எதிராகவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அப்படி என்றால் உச்சநீதிமன்றம் நீதிபதிகளுக்கும் திமுகவுக்கும் இடையே ஏதோ பெரிய டீல் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் சமீப காலமாக அனைவருக்குமே ஏற்பட தொடங்கிவிட்டது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது இன்னொரு சம்பவமும் நடைபெற்றுள்ளது. அதாவது மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒரே மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நீதிபதிகள் ஜனாதிபதியாக இருந்தால் 3 மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னதால் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆனால் ஜனாதிபதிக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆனால் சமீப காலமாக நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் இந்த நாட்டில் பிரதமர் ஜனாதிபதியை விட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தான் அதிகாரம் படைத்தவர்கள் என்கிற கோணத்தில் அவர்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். இதன் விளைவாகத்தான் ஜனாதிபதிக்கு 3 மாதம் கெடு விதித்தது உச்சநீதிமன்றம். ஆனால் அதை அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செயல்படுவதாக சொல்லி அவரை நோக்கி 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. ஆனால் அதற்கு இப்போது வரை பதிலளிக்காத உச்சநீதிமன்றமோ அது குறித்து மாநில அரசுகளிடத்தில் கருத்து கேட்கிறது. சட்ட ரீதியாக ஜனாதிபதி கேள்வி கேட்டால் அதற்கு இவர்கள் நேரடியாக பதில் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் பெரும்பாலான நீதிபதிகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டமே தெரியாது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இவர்கள் ஜனாதிபதியின் கேள்விக்கு எப்படிப்பட்ட பதிலளிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளிடத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை தான் ஜனாதிபதிக்கு பதிலாக கொடுப்பார்களாம். அப்படி என்றால் இவர்கள் எதற்காக நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்களின் கூடாரமாகிவிட்டது உச்சநீதிமன்றம். இந்த நிலையில் தான் தமிழக அரசு சார்பில் இந்த 14 கேள்வி விவகாரத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், சமீப காலமாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறும் வகையில் நடந்து வருகிறது. இது சட்ட விதிமுறைகளை சீர்குலைக்கும் செயலாக உள்ளது. அதனால் குடியரசுத் தலைவர் கேட்ட 14 கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதிலளிக்க கூடாது. அந்த கேள்விகளை அப்படியே அவருக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று திமுக அரசு சார்பில் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதியின் கேள்விக்கு நீதிபதிகள் பதில் கொடுக்க கூடாதாம், அதை அப்படியே திருப்பி அனுப்ப வேண்டுமாம். ஆனால் ஜனாதிபதியின் 14 கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டுமா இல்லை அதை நிராகரிக்க வேண்டுமா என்பதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு உத்தரவு போடுகிறார். இதுதான் தற்போது டெல்லி மேலிடத்தை யோசிக்க வைத்துள்ளது. ஜனாதிபதி ஒரு கேள்வி எழுப்பினால் அதற்கு உச்சநீதிமன்றம் பதில் கொடுத்தாக வேண்டும். அதை தட்டி கழிக்க முடியாது. ஆனால் உச்சநீதிமன்றமோ ஜனாதிபதிக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக உள்ளது. ஒட்டுமொத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் மாநில முதல்வர்களுடன் ரகசிய டீல் போட்டுக்கொண்டு மத்திய அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் எதிராக செயல்படுவது போலவே அவர்களின் நடவடிக்கை உள்ளது என்று டெல்லி மேலிடத்தில் உள்ள சில தலைவர்கள் தற்போது அது குறித்து தங்களது சந்தேகங்களை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். அதோடு மாநில அரசுகளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்றுதான் நீதிபதிகள் ஒரு முடிவோடு இருக்கிறார்கள். அதனால்தான் இது குறித்து தாங்கள் முடிவெடுக்காமல் மாநில அரசிடத்தில் கருத்து கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாநில அரசாங்கங்களின் கைக்கூலி ஆகிவிட்டார்கள் என்பதையே அவர்களின் இந்த செயல்பாடு வெளிப்படுத்துகிறது என்று டெல்லி மேலிட தலைவர்கள் உச்சநீதிமன்றத்தை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. தைலாபுரத்தில் தாயாரின் 77வது பிறந்த நாளை ராமதாசுடன் கொண்டாடிய அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த பல மாதங்களாகவே தலைவர் பதவி விவகாரத்தில் மோதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ராமதாஸை பொறுத்தவரை அன்புமணியை கட்சியிலிருந்து தூக்கிவிட்டு தனது மகள் ஸ்ரீகாந்தி தலைமையில் கட்சியை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிடுகிறார். ஆனால் அன்புமணியோ கட்சியை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ராமதாசுடன் மோதிக்கொண்டு வருகிறார். இதனால் 2 பேருமே தனித்தனியாக பொதுக்குழுவை கூட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் தனது தாயாரின் 77வது பிறந்த நாளை ஒட்டி தைலாபுரத்துக்கு தனது குடும்பத்துடன் சென்றுள்ளார் அன்புமணி. அப்போது ராமதாசும் அவர்களுடன் சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடி உள்ளார். இது குறித்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன.
ஆனால் திடீரென்று அப்பாவும் மகனும் சந்தித்து விட்டதால் அவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் எதிர்பார்த்த நிலையில் பிரச்சனை இப்போதைக்கு முடிய வாய்ப்பில்லை என்று தெரிய வந்துள்ளது. அதாவது நேற்று மீடியாக்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் இடத்தில், அன்புமணி உங்கள் வீட்டுக்கு வந்து தாயாரின் பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறாரே, பிரச்சனைகள் தீர்ந்து சமாதானமாகி விட்டீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அன்புமணி என்னை பார்த்து வணக்கம் என்று சொன்னார். மற்றபடி நாங்கள் இருவரும் வேறு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. நான் கொடுத்த செயல் தலைவர் பொறுப்பினை அன்புமணி ஏற்கவில்லை. நான் தான் தலைவர் என்று எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதோடு என்னிடத்தில் ஆசீர்வாதமும் வாங்கவில்லை. அதோடு எனது தனி செயலாளர் சாமிநாதன் என்பவர் மீது அன்புமணியின் ஆதரவாளர்கள் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். அதனால் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் ராமதாஸ். இதை வைத்து பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாவும் மகனும் ஆளுக்கு ஒரு துண்டாக கட்சியை உடைக்காமல் விடமாட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி: விஜயை வீழ்த்த சூர்யாவை தயார்படுத்தும் திமுக, தூது போன கமல்ஹாசன். நடிகர் கமல்ஹாசன் திமுகவுக்கு எதிராக கட்சி தொடங்கி தற்போது திமுகவிடமே சரண்டர் ஆகிவிட்டார். அதோடு திமுகவுடன் மக்கள் நீதி மய்யத்தை இணைத்து ராஜ்யசபா எம்பியாகவும் ஆகிவிட்டார். அதுபோல திமுகவுக்கு எதிராக கட்சி தொடங்கியிருந்த ரஜினிகாந்த் கட்சி தொடங்காமலேயே பின்வாங்கியவர் மீண்டும் திமுகவுடன் சேர்ந்து விட்டார். ஆனால் நடிகர் விஜய் மட்டும் திமுகவுக்கு எதிராக திரும்பி நிற்கிறார். அதுவும் திமுகவை வீழ்த்தி காட்டுவேன் என்று கூறி வருகிறார். அதோடு திமுகவுக்கு எப்பொழுதுமே ஆதரவளித்து வரும் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகளுக்கு குறி வைக்கிறார். இதுதான் தற்போது மு.க. ஸ்டாலினுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அந்த வாக்கு வங்கியில் 30 அல்லது 40% ஓட்டுகளில் விஜய் கை வைத்தால் கூட அது திமுகவை தோல்வி என்று அதல பாதாளத்தில் தள்ளிவிடும் என்கிற அச்சத்தில் இருக்கிறார். மேலும் விஜயை உதயநிதி வைத்து வீழ்த்த முடியாது என்பதனால் சூர்யாவை களமிறக்குவதற்கு திமுக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதோடு நடிகர் சிவகுமார் குடும்பமே திமுக குடும்பத்துக்கு ஒத்து ஊதக்கூடிய குடும்பம் என்பதனால் இதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதற்கான அசைன்மெண்ட் கமல்ஹாசன் இடத்தில் கொடுத்துள்ளார்களாம். அதனால் எம்பி ஆன பிறகு சூர்யாவின் அகரம் ஃபவுண்டேஷன் நடத்திய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டுள்ளார். அப்போதே சிவகுமார் மற்றும் சூர்யாவிடத்தில் விஜய்க்கு எதிராக திமுகவில் இணைந்து பிரச்சாரம் செய்யுமாறு கோரிக்கை வைத்திருக்கிறார் கமல்ஹாசன். ஆனால் சூர்யாவோ தனக்கு அரசியல் தெரியாது என்று நழுவ பார்த்துள்ளார். என்றாலும் கமல்ஹாசன் விடுவதாக இல்லையாம். திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும், என்னை போன்று உன்னையும் எதிர்காலத்தில் எம்பி ஆக்கி விடுவார்கள் என்று அவரது மனதை கரைக்கும் வகையில் பேசியிருக்கிறார். ஆனபோதும் இப்போது வரை அவர் டீலுக்கு சூர்யா ஒத்துக்கொள்ளவில்லையாம். என்றாலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம். அதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருப்பதால் அதற்குள் விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்ய சூர்யாவை தயார்படுத்தி விடலாம் என்று திமுக தரப்பு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாக்டர் ராமதாஸின் மாம்பழம் சின்னம் அழுகப் போகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அன்புமணி பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிய நிலையில் இன்று டாக்டர் ராமதாசும் பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதோடு இனிமேல் கட்சியின் நிறுவனராகவும் தலைவராகவும் நானே செயல்படுவேன் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். அதோடு தனது மூத்த மகள் காந்திமதி மற்றும் பேரன் முகுந்தன் ஆகியோரையும் கட்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறார். மேலும் இந்த பொதுக்குழுவில் அன்புமணிக்கு எதிராக பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கட்சி நிறுவனர் சொல்லை பதிக்காமல் கட்சியை உடைக்க முயற்சிக்கிறார், கட்சி தொண்டர்களை இரண்டாக பிரிக்கிறார் என்றெல்லாம் அன்புமணி மீது பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்தபடியாக மோதல் முற்றி அன்புமணி நீதிமன்றத்தில் செக் வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அன்புமணி பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு டாக்டர் ராமதாஸ் நீதிமன்றத்தின் மூலம் தடையிட்ட போது நீதிமன்றம் அன்புமணிக்கு பொதுக்குழு நடத்த அனுமதி கொடுத்தது. இந்த நிலையில் அடுத்தபடியாக பாமகவின் மாம்பழம் சின்னத்தை கைப்பற்றுவதற்கு அன்புமணி அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் நீதிமன்றம் அன்புமணிக்கு சாதகமான தீர்ப்பு சொன்னாலோ அல்லது இந்த வழக்கை இழுத்தடித்தாலும் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மாம்பழம் சின்னம் கிடைக்காமல் முடங்கி போகும் சூழ்நிலை உருவாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.